இந்த NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி தான் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக இந்த விவகாரத்தில், இதை பற்றி விசாரிக்க போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை SIT, இன்னொரு பக்கம் TCSக்குள்ளே இன்டர்னலாக ப்ரோபு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ இப்படி மல்டிப்ளாக எல்லாம் விசாரணை பண்ணியே ஆகணுமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு தரப்பு மட்டும் விசாரித்தா ஒரு தரப்பு உண்மை, ஒருவேளை அது மட்டும் வெளியே வந்தால் என்ன பண்ணுவீங்க? 3 தரப்பை விசாரித்தா நிறைய ஃபைண்டிங்ஸ் முன் வைக்கப்படும். இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் அந்த முத்தரப்பு விசாரணை இருக்குல்ல, இதை வரவேற்கலாம். இதுக்கு மத்தியில் இந்த கைது பண்ணப்பட்டிருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் இப்போ ஊடகத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஸா ரஃபிக் மெமோன்னு 35 வயசான ஒருத்தனை கைது பண்ணியிருந்தாங்க. இந்த நாசிக் TCSல BPO யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ பேசியிருக்காங்க. அவரோட அங்கிள் ஒருத்தர் பேசியிருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, ஏங்க ஒட்டுமொத்த குடும்பங்களும் இப்போ ட்ரபுளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களே, எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, அரெஸ்ட் பண்ணப்பட்ட பசங்களோட ஒட்டுமொத்த குடும்பங்களும் இப்போ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸை முன் வச்சிருக்கீங்கன்னா எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு சதி பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க அவர். அதுலேயும் பஜ்ரங் தள் இருக்குல்ல, அதோட பேரை வேற ஜாயின் பண்ணி பேசுகிறாப்புல. இவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா இந்த ரஸாவோட அங்கிள் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பஜ்ரங் தள் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒரு பக்கம் போச்சு, இன்னொரு பக்கம் அவங்க பேரையே இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு பொண்ணுங்க, அதாவது இந்த விவகாரத்தில் ஏமாற்றப்பட்ட ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட குடும்பம் தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் பஜ்ரங் தளோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. சரி கேட்குறேன்னு அவங்களே இறங்கி பண்ண போய் தான் விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. இந்த வழக்கில் விசாரணை போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸு. அதுக்கப்புறம் திடீர்னு அவரை விடுவிச்சிட்டாங்க. ஓகே தப்பில்லைன்ற கமெண்ட் தெரியுதுன்னு விடுவிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ப்ரெஷர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர். அண்ட் இது எல்லாமே பக்கா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாருங்க அந்த நபர். ஓகே.